தமிழ்நாட்டு மக்களையும் தென்னிந்திய மக்களையும் டெல்லி பாராளுமன்றத்துக்குள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு மோடி அரசாங்கம் மிக மிக நயவஞ்சகமாக மிகப்பெரிய துரோகத்தை செய்யற மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முயற்சி பண்றாங்க. இப்படிப்பட்ட நயவஞ்சகமான துரோகத்தை நீங்க எங்களுக்கு செஞ்சீங்கன்னா அதை நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40க்கும் அதிகமான கட்சிகளை ஒரே மேடையில ஒரே ரூம்ல உட்கார வச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் மிக முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கார். ஏறத்தாழ 40க்கும் அதிகமான கட்சி தலைவர்கள் முன்னிலையில இந்த சட்டம் வந்தா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற பிரசன்டேஷனை டீடைலா போட்டு காமிச்சிருக்கார். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே இவ்வளவு கட்சிகள் ஒன்று சேர்ந்து 6 பக்கத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்மானத்தை ஆதரிச்சிருக்காங்க. அந்த தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் களத்துல நடைமுறைப்படுத்த போறோம் அப்படிங்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடும் தென்னிந்தியாவும் ஒரு அணியில் சேர்ந்து பாஜகவா தமிழ்நாடா, பாஜகவா தென்னிந்தியாவா மோதி பார்க்கக்கூடிய நேரத்திற்கு வந்துவிட்டது. மோடி அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இந்த அநியாயமான நயவஞ்சகமான சட்டம் தமிழ்நாட்டையும் தென்னிந்தியாவையும் எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாக்க போகுது. இதை ஒட்டுமொத்தமாக தடுக்கிறதுக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டமும் அதுல கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானங்களும் என்ன வினையாற்ற போகுது? ஏன் இது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு தருணம்? தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில 6 தீர்மானங்கள் இருக்கு. அதுல 6வது தீர்மானம் ஒட்டுமொத்தமாக மோடி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய செக் வைக்க போகுது. நேரடியாகவே தமிழ்நாடு அரசு களத்துல இறங்கி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாம பல கட்சிகளுடைய பிரதிநிதிகளை ஒன்றிணைக்கிற மாதிரியான கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்க போறாங்க. இந்த கூட்டு நடவடிக்கை குழு நடைமுறைக்கு வந்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்தியான RSSக்கும் பாஜகவுக்கும் ஒன்றிய அரசுக்கும் என்ன மாதிரியான நெருக்கடிகள் வர வாய்ப்பு இருக்கிறது? இந்த கூட்டு நடவடிக்கை குழுவை மையமாக வச்சு தென்னிந்தியா ஒரு அணியில் திரள போறாங்க. இப்படி நேரடியாக தென்னிந்தியா ஒரே அணியாக திரண்டு நிற்பதால ஒன்றிய அரசாங்கத்துக்கும் இந்துத்துவ சக்திகளுக்கும் மதவாத சக்திகளுக்கும் எவ்வளவு பெரிய சாட்டை அடி விழப்போகுது? தமிழ்நாட்டினுடைய உரிமையை ஒட்டுமொத்தமாக காலி பண்றதுக்காக மோடி அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம கள்ள மௌனம் காமித்து இன்னைக்கு ஓடி ஒளிஞ்ச மிக முக்கியமான 2 கட்சி, ஒன்னு பாஜக, இன்னொன்னு நாம் தமிழர். இந்த 2 கட்சியும் ஏன் இந்த கூட்டத்துக்கு வரல? மோடி அரசாங்கம் தமிழர்களுடைய அரசியல் உரிமையை, தென்னிந்தியர்களுடைய அரசியல் உரிமையை ஒட்டுமொத்தமாக அளிக்கக்கூடிய இந்த நிலையில எதுக்காக அண்ணாமலையும் சீமானும் கள்ள மௌனம் காமிக்கிறாங்க? ஏன் இதுவரைக்கும் வாயே திறக்காம இருக்காங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். தமிழ்நாட்டு வரலாறில் மிக முக்கியமான ஒரு தருணம் இது. ஒட்டுமொத்தமாக இந்திய பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய MP பிரதிநிதித்துவத்தை அடியோட காலி பண்றதுக்கான வேலையை மோடி அரசாங்கம் செய்யறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுமே இதில் மிக மோசமாக பாதிக்கப்பட போகுது. இதனால தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை துவங்க வேண்டிய காலம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நேரடியாகவே தமிழ்நாடு முதலமைச்சர் 40க்கும் அதிகமான கட்சிகளுக்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. அந்த அழைப்பின் பேரில் 40க்கும் அதிகமான கட்சிகள் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் ஒன்று கூடி உட்கார்ந்து ஒரு மிகப்பெரிய விவாதத்தை நடத்தியிருக்காங்க. அந்த விவாதம் குறித்து 6 பக்கத்துக்கான அறிக்கையும் வெளியே வந்திருக்கு. அதுல மிக முக்கியமான 6 தீர்மானங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 6 தீர்மானத்துக்கும் 40க்கும் அதிகமான கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. அவங்க அத எல்லா தீர்மானத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. இது மாதிரி அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு ஒரு மேடையில உட்கார வச்சு இவ்வளவு முக்கியமான தீர்மானத்தை எடுக்கிற அளவுக்கு மோடி அரசாங்கம் நம் மீது மிக மோசமான அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு மிக மிக நயவஞ்சகமாக சில விஷயத்தை நம்ம மேல திணிக்கிறாங்க. அதுல குறிப்பாக இந்த தொகுதி மறு அறைன்னு சொல்லக்கூடிய டீலிமிட்டேஷன் பாலிசி, அதாவது மக்கள் தொகையின் அடிப்படையில் MP பதவி மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு தென்னிந்தியாவில் மக்கள் தொகையினுடைய சதவீதம் குறைஞ்சிருக்கு, அதனால தென்னிந்தியாவினுடைய MP பதவியெல்லாம் குறைச்சிடலாம் அப்படின்னு நயவஞ்சகமாக இந்த மோடி அரசாங்கம் செயல்படுறாங்க. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கூட்டத்தில் மிக விரிவாக பேசப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 39 MP. இந்த 39 MP 1970 மக்கள் தொகை இருக்கு பார்த்தீங்களா? அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சதவீதம், அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் 1970ஆவது வருஷம் தமிழ்நாட்டு மக்கள் 7%. அந்த 7%க்கு 543 MPல 7%மான 39 நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த MPல 7% MP தமிழ்நாட்டுடைய MP. ஆனா இப்ப மோடி அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய மக்கள் தொகை இப்ப 7% எல்லாம் இல்லப்பா, ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு, 39 MP எல்லாம் உங்களுக்கு தர முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய மாவின் மொத்த மக்கள் தொகையில நீங்க ரொம்ப குறைவா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு நாங்க 31 MP தான் கொடுப்போம், 8 MP கட் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்கும் போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு.
ஏற்கனவே இந்திய பாராளுமன்றத்தில் தென்னிந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் போதிய எம்பி இல்லாம நம்மளுடைய ஒப்புதலே இல்லாம பல சட்டத்தை அவங்க கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்திய திணிக்கணும் அப்படின்னு சொல்லி புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் வந்து அப்ரூவலே கொடுக்கல, இசைவே கொடுக்கல. ஆனா இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி இந்த பாலிசியை சட்டத்தை நம்ம மேல திணிக்கிறாங்க, இந்தி திணிப்பு செய்யறாங்க, சமஸ்கிருதத்தை படிக்க வைக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது. இது மாதிரி பல சட்ட திருத்தங்களை நேரடியாகவே தமிழ்நாடு மாதிரியான தென்னிந்திய மாநிலங்களே பாராளுமன்றத்தில் இல்லாமையே நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க. இது ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்மளுடைய உரிமை மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதா மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில இருக்கிற எம்பியே காலி பண்ண போறோம் அப்படிங்கிறத நேரடியாகவே அறிவிச்சிருக்காங்க. ஆனா இது குறித்து அமித்ஷா பேசும்போது, அண்ணாமலை பேசும்போது இல்ல அப்படியெல்லாம் எம்பி எல்லாம் நாங்க குறைக்க போறது கிடையாது, எம்பியை தமிழ்நாட்டுக்கு அதிகப்படுத்த போறோம் அப்படின்னு ஒரு சூசகமான ஒரு பொய்யை சொல்றாங்க. இந்த பொய்யினுடைய முழுமை என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்திய பாராளுமன்றத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய 543 எம்பி இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய எண்ணிக்கையை 848 நாங்க கூட்ட போறோம். அப்படி கூட்டினா இன்னைக்கு 39 எம்பியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தொகை 51 உயர்ந்து விடும் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்றாங்க. சரி, 848 அதிகப்படுத்தும் போது நமக்கு 51 வர்றது உண்மையா பொய்யா அப்படின்னா 51 நமக்கு வரும். ஆனா நியாயமாக 7% இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு கிடைக்கணுமோ அவ்வளவு கிடைக்காது. நியாயப்படி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கணும் அப்படின்னா 61 எம்பி கிடைக்கணும். ஆனா இவங்க வெறும் 41 எம்பி மட்டும் கொடுத்துட்டு 12 எம்பி நமக்கு கொடுக்காம தடுக்கிறதுக்கான வேலை திட்டத்தை இவங்க செய்யறாங்க அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிக்கையில வெளிப்படையாக அம்பலப்படுத்தியிருக்கார். அவர் நேரடியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் ஒரு பிரசன்டேஷன் போட்டு அந்த பிரசன்டேஷன்ல தெளிவாக காமிக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய 39 எம்பியவே இவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை சதவீதத்தின் அடிப்படையில் பிரிச்சாங்கன்னா 8 எம்பி நமக்கு காலி ஆயிடும். சரி, இந்த 543 அப்படிங்கிறத 848 அதிகப்படுத்தினாங்க அப்படின்னாலும் நமக்கு 12 எம்பி நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது கிடைக்காது. திரும்ப திரும்ப மோடி அரசாங்கம் போய் சொல்றாங்க, உங்களுக்கு 39 49 தான் நாங்க கூட்ட போறோம்னு சொல்றாங்க. ஆனா 49 நம்மளுடைய உரிமை கிடையாது. நம்மளுடைய நியாயமான உரிமை அப்படிங்கிறது 61, 39 + 22. ஆனா 22 எம்பி இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வெறும் 10 மட்டும் தான் கொடுக்கறதுக்கான சதி வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத இந்த 6 பக்க அறிக்கையில அம்பலப்படுத்தி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவினுடைய பிரச்சனை அப்படிங்கிறார். தென்னிந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக 130 எம்பி இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய மக்கள் தொகை சதவீதத்தின் அடிப்படையில் மாத்தி அமைச்சாங்க அப்படின்னா இந்த எம்பிக்களை 27 எம்பியை கட் பண்ணிட்டு வெறும் 103 எம்பி தான் தென்னிந்தியாவுக்கு இருக்கும். ஆனா வட இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா எம்பி பதவிகள் அதிகப்படுத்தப்படும். இங்க குறைக்கக்கூடிய 27 இருக்கு பாத்தீங்களா, அந்த 27 வட இந்தியாவில் அதிகமாகும். சரிப்பா, நாங்க 543 பிரிக்கல, 848 பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட தென்னிந்தியாவுக்கு நியாயமாக 210 எம்பிக்கு அதிகமாக கிடைக்கணும். ஆனா அவங்க 210 தரமாட்டேங்கிறாங்க, 164 தான் தருவோங்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய மக்கள் தொகை சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை பிரச்சனையே என்ன அப்படின்னா, தமிழ்நாடு தென்னிந்தியாவினுடைய மக்கள் தொகை குறைஞ்சதுதான். 1970 வருஷத்துல வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய 6 மாநிலத்தினுடைய மக்கள் தொகை 37.9%. ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகையில இந்த 6 மாநிலத்தினுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது 37%, கிட்டத்தட்ட 38%. அதே காலகட்டத்தில் தென்னிந்தியாவினுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது 24.8%, அதாவது ஒரு 25%. அவங்க 38% இருக்காங்க, நம்ம 25% இருக்கிறோம். ஆனா 2022 கணக்கின்படி பாத்தீங்கன்னா அவங்க 43% அதிகமாயிட்டாங்க, நாம 19% குறைஞ்சிட்டோம். இப்படி மக்கள் தொகை சதவீதம் தென்னிந்தியாவில் குறைஞ்சிருக்கு, வட இந்தியாவில் அதிகமாயிருக்கு. அதனால எம்பி பதவியும் வட இந்தியாவில் அதிகப்படுத்திட்டு தென்னிந்தியாவில் நாங்க குறைக்க போறோம் அப்படின்னு இதை ஒரு நியாயமாக மோடி அரசாங்கம் சொல்றாங்க. ஆனா நியாயப்படி என்ன உண்மை அப்படின்னா 1970 இருந்து ஏன் மக்கள் தொகை குறைஞ்சது? அது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? வட இந்தியாவில் மட்டும் எப்படி அதிகமாச்சு, தென்னிந்தியாவில் எப்படி குறைஞ்சி? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. 1970 இந்திரா காந்தி அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வட இந்தியா ஃபாலோ பண்ணல, தென்னிந்தியா ஃபாலோ பண்ணாங்க. தென்னிந்தியா ஃபாலோ பண்ணதால தென்னிந்தியாவினுடைய மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு. இப்படி மக்கள் தொகை குறைஞ்சதால நாங்க எம்பி பதவியை குறைக்கிறோம்னு நீங்க சொல்றீங்களே, மக்கள் தொகையை நாங்க ஏன் குறைச்சோம்? மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை ஃபாலோ பண்ணி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி நாங்க மக்கள் தொகை குறைச்சோம். நாங்க ஒன்றும் வேணும்னே குறைக்கல, இது இயற்கையா நடக்கல, செயற்கையா உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்டதால நாங்க மக்கள் தொகை குறைச்சோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் எம்பி பதவியை குறைக்கிறேன்னு சொல்றது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு முதலமைச்சர் அவருடைய அறிக்கையில கேட்கிறார். இன்னும் வெளிப்படையாக தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களோட சதவீதம் 7, அந்த 7% எம்பியை நீங்க கொடுத்துருங்க. மொத்தம் 848 வச்சாலும் சரி, எவ்வளவு வச்சாலும் சரி 7% எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு.
அதே மாதிரி தென்னிந்தியாவுக்கு 24.8%. அந்த 24.8% நீங்க எங்களுக்கு கொடுத்துருங்க. நீங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் மாத்திரங்கிற பேர்ல தென்னிந்திய மாநிலங்களையும் தமிழ்நாட்டையும் வஞ்சிக்காதீங்க. ஏற்கனவே பாராளுமன்றத்தில் எங்க ஆட்கள் போய் உட்கார்ந்து ஏதாவது முக்கியமான தீர்மானங்களையோ முக்கியமான சட்ட திருத்தங்களை கொண்டு வரதுக்காக தனிநபர் தீர்மானங்களை கொண்டு வந்தா கூட நீங்க பொருட்படுத்த மாட்டேங்கிறீங்க. தென்னிந்தியாவுக்கு நீங்க எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இந்த சூழ்நிலையில தென்னிந்தியாவினுடைய ரெப்ரசன்டேஷனே பாராளுமன்றத்தில் இல்லை அப்படின்னா நீங்க கொண்டு வர்ற எல்லா சட்டத்தையும் எங்கள் தலைமையில திணிப்பீங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அறிவிக்கிறார். அதனால திருப்பி தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு சொல்லை பயன்படுத்துறார். இது தமிழ்நாட்டின் மீதும் தென்னிந்தியாவின் மீதும் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கத்தி அப்படிங்கிறார். கத்தி வச்சு மோடி நம்மளை மிரட்டுறாரு அப்படிங்கிறதான் வெளிப்படையா சொல்றார். ஒட்டுமொத்தமாக நம்மளை வெட்ட போறாங்க. பாராளுமன்றத்தில் நம்மளுடைய பிரதிநிதித்துவம் காலியாக போகுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு எந்த விதமான உரிமையுமே இல்லாம இந்தியாவில் இரண்டாந்தர குடிமக்களாக ஒரு அடிமையாக அரசியலற்ற ஒரு கூட்டமாக தென்னிந்தியா மாறப்போகுது அப்படிங்கிற எச்சரிக்கையை இந்த அறிக்கையின் வாயிலாக அவர் வெளியிட்டிருக்காரு. இப்படி மோடி அரசாங்கம் தொகுதியை நாங்கள் மறுவரைவு செய்ய போறோம் அப்படின்னு 848 எம்பியாக அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா வட இந்தியாவில் ஒரு 9 மாநிலத்தில் அவங்க ஜெயிச்சாலே போதும். இந்தியாவோட ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருவாங்க. மித்தம் இருக்கக்கூடிய 27 மாநிலத்திலையும் யூனியன் டெரிட்டரியிலையும் ஒரு சீட்டு கூட அவங்க ஜெயிக்க வேண்டியது கிடையாது. இப்போ 2019 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 225 தொகுதி இருந்த வட இந்திய மாநிலங்களில் 9 மாநிலத்தில் 80% அவங்க ஜெயிச்சாங்க. 178 சீட்டு அவங்க ஜெயிச்சாங்க. இதே பர்சன்டேஜை 2026க்கு பிறகு வரக்கூடிய பாராளுமன்றத்தில் அவங்க ஜெயிச்சாங்கன்னா இதே 9 மாநிலத்தில் கிட்டத்தட்ட 80% சீட்டை ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 430க்கும் அதிகமான எம்பி கிடைச்சிரும். அவங்க மெஜாரிட்டியா ஜெயிச்சு வந்துருவாங்க. தென்னிந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரு பாஜக எம்பி கூட இருக்க வேண்டிய தேவையே இல்லை அவங்களுக்கு. அப்போ வட இந்திய மாநிலத்தில் கூடிய எம்பி எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்துக்கிட்டு எந்த சட்டத்தை வேணாலும் கொண்டு வரலாம், நம்ம மேல எதை வேணாலும் தெளிக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2018க்கு பிறகு கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு அரசாங்கம் கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி வரியாக மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது ஜிஎஸ்டியா இருக்கட்டும், தனிநபர் வரியா இருக்கட்டும், எல்லாம் சேர்த்து 8 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்கு. அந்த கொடுத்த 8 லட்சம் கோடியில எவ்வளவு இந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கு? 1,40,000 கோடி தான் திரும்பி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிக்கு மேல வட இந்திய மாநிலத்துக்கு தான் செலவு பண்றாங்க. ஏன் செலவு பண்றாங்க? ஏன்னா அங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கான், அதனால இங்க இருக்கக்கூடிய வரியை அந்த மாநிலத்துக்கு செலவு பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் தொகை அதிகமா இருக்கு, வரியெல்லாம் செலவு பண்றேன், இங்கிருந்து வரியை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு திருப்பி மக்கள் தொகையின் அடிப்படையில தான் பணத்தையே பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவே கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கும் தென்னிந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயம். நம்ம 100 ரூபாய் வரி கொடுத்தோம்னா 20 ரூபா திருப்பி தர்றாங்க. பீகார்கார 100 ரூபா கொடுத்தா 700 ரூபா திருப்பி கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேசக்கார 100 ரூபா கொடுத்தா 300 ரூபா திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ எங்களுடைய வரியை மக்கள் தொகையின் அடிப்படையில் ஏற்கனவே நீங்க சுரண்டி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதே போல எம்பி சீட்டு இவங்க சுரண்ட போறாங்க. அதனாலதான் தமிழ்நாடு முதலமைச்சர் 40க்கும் அதிகமான கட்சிகளை கூப்பிட்டு வச்சு இது மிக முக்கியமான தீர்மானம், இதை எல்லாரும் களத்துல நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இதுல தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிக்கையில மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன சொல்றாரு அப்படின்னா 2000வது வருஷமே இதே மாதிரி மக்கள் தொகையின் அடிப்படையில நாங்க தொகுதியை மாத்தி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்து அரசாங்கம் முயற்சி பண்ணாங்க. அன்னைக்கு தென்னிந்திய மாநிலமும் தமிழ்நாடும் ஒன்று கூடி நின்று நீங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் மாத்தினீங்கன்னா எங்களுக்கு எம்பி பதவி குறையும், இன்னைக்கு எங்களுடைய மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு, நீங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நியாயம் கோரிக்கை அன்னைக்கு முன் வச்சோம். அந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அடுத்த 30 ஆண்டுகளுக்கு இதை செய்ய மாட்டோம்னு அன்னைக்கு இருந்த அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்தாங்க. இப்ப 30 ஆண்டுகளை கடந்து 2026ல திரும்ப மோடி அரசாங்கம், மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் இந்த வேலை திட்டத்துக்குள்ள வர்றாங்க. இவங்க இதை செய்யக்கூடாது, இன்னும் 30 ஆண்டுகள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நேரடியாகவே வெளிப்படையாகவே இந்த தீர்மானத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிக்கையில 6வது தீர்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானம். எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40க்கும் அதிகமான கட்சிகளை ஒரு அணியாக திரட்டி இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு என்ன அரசியல் சிக்கல் நமக்கு வரப்போகுதுன்னு பிரச்சாரத்தை முன்வைக்கிறதுக்காக ஒன்று கூடியிருக்காங்களோ அதே மாதிரி தென்னிந்தியாவை ஒன்று கூட்ட போறதுக்காக தென்னிந்திய கூட்டுக்குழுவை உருவாக்க போகிறார். அது குறித்து வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டார். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வச்சு தென்னிந்திய கூட்டுக்குழுன்னு ஒன்று உருவாக்க போறோம். அந்த கூட்டுக்குழு மத்திய அரசாங்கத்துக்கும் பாஜகவுக்கும் இவங்க பண்ணக்கூடிய அனைத்து அநியாயத்துக்கும் நேரடியான கேள்விகளை, தீர்மானங்களை உருவாக்க போற குழு அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்றாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாகவே பாஜக அரசுக்கும் தென்னிந்தியாவுக்குமான சண்டை துவங்கிருச்சு. அந்த சண்டையினுடைய
ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறது தமிழ்நாடும் தமிழ்நாடு முதலமைச்சரும் வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டாங்க. இது பாஜகவா தமிழ்நாடா, இல்ல அது பாஜக அரசாங்கமா தென்னிந்திய அரசாங்களா அப்படின்னு நேரடியாகவே அறிவிச்சிட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா இது மாதிரியான அமைப்புகள் அகண்ட பாரதத்தை உருவாக்க போறோம்னு பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த குழுக்கள் தென்னிந்தியா ஒன்றுபட்டு நிக்கிறத பார்த்து பயப்படுறாங்க. இந்தியாவிலேயே அதிகமான வேலை வாய்ப்பும் வருமானமும் ஜிஎஸ்டியும் வழங்கக்கூடிய இந்த தென்னிந்திய மாநிலங்கள் ஒன்னா சேர்ந்து நிக்கிறது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகளுக்கு அச்சுறுத்தல். இது மட்டும் இல்லாம தென்னிந்திய மாநிலங்கள் தான் இந்தியாவினுடைய அதிகமான வரி வருமானத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் தென்னிந்தியாவை நோக்கி வேலை வாய்ப்புக்கும் கல்விக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல தென்னிந்தியா ஒன்றுபட்டு நின்னால் வட இந்தியாவினுடைய நிலைமை என்ன ஆகிறது? இப்படிப்பட்ட போலரைசேஷனை பாஜக இந்துத்துவ சக்திகளே செய்யுது அப்படிங்கிறது தான் இந்திய ஜனநாயகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தாக முடிகிறது. வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஒன்று கூடி இந்தியர்களாக ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாஜக அரசாங்கத்தினுடைய நயவஞ்சகமான சந்தர்ப்பவாதமான தன்னுடைய இந்துத்துவ சக்திக்கு தன்னுடைய இந்துத்துவ சிந்தனைக்கு ஆதரவான அரசியல் நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்குள் பல பிளவுகளை ஏற்படுத்துகிறது. இந்திய மக்களுக்குள்ள வட இந்தியா தென்னிந்தியா போன்ற பல பிளவுகளை உருவாக்குற மாதிரியான வேலைகளை இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா பாஜக அரசாங்கம் செய்யறாங்க. இது இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய இறையாண்மைக்கும் நேரடியான ஆபத்து. இது மாதிரியான ஆபத்தான நடவடிக்கைகளை இந்த இந்துத்துவ சக்திகளும் பாஜக அரசும் செயல்படுறது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டையும் மக்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. அப்போ மோடி அரசாங்கம் இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கக்கூடிய திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது. இது ஒட்டுமொத்தமாக தடுக்கப்படணும். இதற்காக தென்னிந்தியாவில் உருவாகக்கூடிய இந்த தென்னிந்திய கூட்டுக்குழு தொடர்ந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும், ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தணும்.